ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். திருச்சியில் மார்னிங் ஒரு 7:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஒரு வெயிலுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 o'clock பக்கம்லாம் டெரஸ்க்கு போகவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அண்ட் அகெயின் எனக்கு திரும்பவும் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டமான ஒரு சம்மர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சம்மர் காலத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். பாலக்கரை போயிருந்தப்போ அங்கே காசியம்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே இந்த கம்பு, ராகி, சாமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். அண்ட் ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நான் வந்து 2 கிலோ கம்பு, 1 கிலோ கேழ்வரகு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் ரெகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று கேழ்வரகு கூழ், இல்லைன்னா கம்பு கூழ், இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ கடைகளில் போயிட்டு நம்ம கம்பு பவுடர் அண்ட் கேழ்வரகு பவுடர்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா இதை வந்து வாஷ் பண்ணிடணும். நல்லா அந்த கம்பெல்லாம் வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணோன்னா நிறைய டஸ்ட்டு வந்து அதில் இருக்கும். வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் ஒரு 1 வீக் பக்கம் காய வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து பவுடராக அரைச்சி வாங்கிட்டோன்னா நமக்கு நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளே செய்கிறதுனால நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய வச்சு அரைக்கிறப்போ இந்த கேழ்வரகு மாவுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வெந்தயக்கீரையெல்லாம் போட்டு விட போகிறேன்னு சொல்லிட்டு. வெந்தயக்கீரை நம்ம வீட்டிலேயே ஈஸியாக எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சைட் பை சைடாக அந்த கிளிப்பிங்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல வெந்தயம், அதை வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு ஓவர் நைட் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு பாட்டில் 1/2 பாட் வந்து சாயில் அண்ட் 1/2 பாட் மென்யூர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வந்து நல்லா லூஸ் சாயிலாக வந்து கொத்தி விட்டுறணும். அண்ட் நம்ம ஊற வச்சு வெந்தயத்தை மேலாக்க அப்படியே லைட்டாக தூவி விட்டு பார்ஷியலாக தான் சாயில் வச்சு நம்ம கவர் பண்ணணும். ரொம்ப ஆழமாக வந்து நம்ம வெந்தயம் போட்டு கவர் பண்ணிட்டோன்னா அது நல்லா முளைச்சி வராது. ஸோ லைட்டாக வந்து சாயில் வச்சு பார்ஷியலாக கவர் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தண்ணி தெளித்து பார்ஷியலாக ஷேடோவில் இருக்கணும். ரொம்ப வந்து வெயிலில் இருக்கக்கூடாது. லைட் வெயில் அண்ட் நிழலில் இருக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா ஒரு 1 வீக்லேயே நமக்கு நல்ல ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும். நான் ஒரு பாட்டில் வந்து வெந்தயக்கீரை அண்ட் இன்னொரு பாட்டில் மைக்ரோ கிரீன்ஸ்க்காக கடுகு வந்து போட்டு விட்டுருந்தேன். அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மைக்ரோ கிரீன்ஸ் போட்டுவிட்டா நம்ம சாலட் இல்லைன்னா ஊத்தப்பம் இந்த மாதிரி இதில் கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா கேழ்வரகு கூழ் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. சம்மர் டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேழ்வரகு கூழ், கம்பு கூழ், அப்புறம் ஒரு நாளைக்கு நோம்பு கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்கலாம். அண்ட் கொஞ்சம் லைட்டாகவுமே நமக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது இந்த சம்மர் சீசனில் மட்டும். கேழ்வரகு கூழுக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது 2 மினிட்ஸில் நம்ம வந்து குயிக்காக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 தக்காளி வந்து ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட ஒரு 5 பூண்டு பல் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம கொடைக்கானல் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பூண்டு பல். இதில் வந்து காரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நான் குறைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் பூண்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த தக்காளி வந்து கொஞ்சம் மஷியாக ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்தால் நீங்கள் ஸ்மாஷர் வச்சு கூட தக்காளியை 1, 2 ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்மாஷர் இல்லைன்றதுனால நான் மிக்சியில் வச்சு பல்ஸ் மோடில் ஒரு பல்ஸ் கிட்ட கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுதியும் சேர்த்து ஒரு 1 மினிட் கிட்ட அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகு அண்ட் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இறக்கிடலாம். வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் வதக்கிட்டு அந்த பச்சை வாசம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம். அந்த டைமில் வந்து ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான டேஸ்ட்டான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடயும் ஒரு அடிப்படையான காம்பினேஷனாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கூழெல்லாம் குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேழ்வரகு கூழ் எனக்கு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு சைட் டிஷ் வச்சு எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மீல் பிளானிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். பட் மீல் பிளானிங் எல்லார் வீட்டுக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆல் பீப்புள் ஆர் நாட் வித் த சேம் மைண்டில், எஸ்பெஷலி நம்ம வீட்டில் எல்டர்லி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டெம்டேஷன் இருக்கணும். இன்றைக்கி இந்த சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஒரு நாள் பிடிச்ச சாப்பாடு இன்னொரு நாள் பிடிக்காம போகிற மாதிரி கூட இருக்கும். ஸோ டெய்லி நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் செய்ய முடியலன்னா கூட அட்லீஸ்ட் வி கேன் டேக் தியர் சஜஷன். நம்ம முதல் நாள் அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு நாளைக்கு என்ன லன்ச் வேணும், அவங்களுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளால் 3 டைம் மீலுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 1 டைம் மீலாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. தே ஹாவ் லைக் அன் ஆசிலேஷன் மைண்ட். ஸோ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க அப்படின்னா வி கேன் டேக் தம் இன்டூ கன்சிடரேஷன். அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வந்து 3 டைம் மீலுக்கும் செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் 1 டைம் மீலுக்காச்சும் கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக போன வருஷம் பொங்கல்னு நினைக்கிறேன். அப்போது வந்துட்டு மஞ்சள் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து போட்டு விடலான்னு சொல்லிட்டு மாடியில் போட்டு விட்டுருந்தாங்க. அதை இன்றைக்கி பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலான்னு சொல்லிட்டு பறிக்க டைமே இல்லை. கடைசியில் இன்றைக்கி தான் வந்து பறிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அம்மா பறித்து அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நல்லா வந்து ஷேடோ ட்ரை தான் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கினோன்னா வீட்டிலேயே நல்லா கமகமன்னு வாசனையோட ஒரு சூப்பரான மஞ்சள் பொடி ரெடி ஆயிரும். நம்ம கடைங்களில் வாங்குகிற டர்மரிக் பவுடரை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அண்ட் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம்ல மேக்னெட்டிக் பிளானர் போர்டு, அதில் வந்து எழுதி வச்சுட்டேன். அந்த போர்டு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் மறந்துட்டோம்னா கூட அந்த சைடு க்ராஸ் பண்ணுறப்போ அந்த போர்டை பார்க்குறப்போ ஞாபகம் வந்துடுது. ஸோ ஞாபகம் வரப்பெல்லாம் போயிட்டு திங்ஸ் வாங்கணுன்னா அதில் வந்து நான் எழுதி வச்சுருவேன். ஸோ கடைங்களுக்கு போகிறப்போ அந்த போர்டை அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா தாளித்த சாதம் அண்ட் ஒரு சூப்பரான குருமா தான் வந்து வச்சுருக்கேன். என்ன குருமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தோம்ல வெந்தயக்கீரை, அது குட்டி உருளைக்கிழங்கு போட்ட குருமா தான். இந்த குருமாவோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயில்டாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தோடனே இந்த கீரையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த வெந்தயக்கீரை நம்ம இதை அப்படியே ட்ரை பண்ணி கூட மீத்தி லீவ்ஸாக வந்து வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்து சப்பாத்தியில் வெந்தயக்கீரை போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வித் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு கூட சேர்த்து இந்த குருமா வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா வைக்கிறப்பே வீடு ஃபுல்லாக கம கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். பிகாஸ் நம்ம இன்றைக்கி மார்னிங்கே பொரிச்சு இப்போ உடனே செஞ்சுட்டோம்ல, அதனால தான். இந்த சம்மர் சீசனை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஹீட்டு தான் நம்மளால் தாங்க முடியாதே தவிர்த்து நம்ம வந்து வருஷ ஜாமாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் லைக் என்ன சொல்கிறது, இந்த க்ராசரி ஐட்டம்ஸ். இப்போ நம்ம வாங்குகிற க்ராசரி ஐட்டம்லாம் ட்ரை பண்ணாமல் எடுத்து உள்ளே வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடுது. ஸோ ஒரு வாட்டியாச்சும் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா வருஷத்துக்குமே அது அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அண்ட் வத்தல் வந்து போடுவாங்க, கருவடம் காய வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த வருஷ ஜாமான்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த அடமாங்கலாம் வந்து போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் போட்டாங்கன்னா எப்படியும் ஒரு 3 or 4 இயர்ஸுக்கு வந்து அது அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி வெயில் வரப்போ எடுத்து தான் வந்து ட்ரை பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த வெயில் காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சீசனாக தான் இருக்கும். நல்லா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான குருமா வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து தாளித்த சாதம் தான் செய்ய போகிறேன். இந்த சாதம் வந்துட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட குட்டீஸ்க்கெலாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் வந்து அடிப்பொலியாக இருக்கும். நம்மளே எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே செய்ய பிடிக்கலன்னா டப்பு டப்புன்னு இந்த தாளித்த சாதத்தை செஞ்சு கொடுத்துருங்க. அப்படியே பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் இல்லை கீ ரெண்டுமே கலந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து மராட்டி முக்கு,
ஒரு 2 மராட்டி முக்கு பக்கம் நான் சேர்த்துருக்கேன். ஷாஜீரா மட்டும் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு இந்த ரைஸ்க்கு கொடுக்கும். நம்ம வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் செய்கிற குழம்பு இல்லை ஏதாவது குருமா இது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் டின்னருக்குமே இருக்கும். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற ஏதாவது துவையல் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே டின்னருக்கு வச்சுப்போம். இந்த 3 டைம்ஸும் வந்து நின்றுட்டு குக் பண்ணுறதெல்லாம் வந்து செட்டே ஆகாது, எஸ்பெஷலி டூரிங் தி சம்மர் சீசன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை குருமா தான். ஸோ இட்லியில் தோசை செஞ்சுட்டா போதும். இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட வந்து காரத்துக்கு 4 பச்சை மிளகா பக்கம் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி. இது எல்லாமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். 1 காப்பிடி ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 2 காப்பிடி தண்ணி, இதுதான் அளவு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் ரைஸ் குக்கரில். ஸோ இந்த அளவுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் வந்து இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க இன்க்ரிடியன்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான தாளித்த சாதம் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து செய்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும். அண்ட் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். டேஸ்ட்டுமே நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த ரைஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக மார்னிங் செஞ்ச அந்த தக்காளி தொக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு பிக்சர் எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். தட்டா பாய்.